நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவு விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பாக்கியஸ்தானத்தில் 2 கிரகத்தினுடைய சேர்க்கை, அதுவும் சாதாரண கிரகங்கள், ராஜ கிரகங்கள். அதனால் மகாபாக்கிய யோகத்தை பெறப்புகின்றீர்கள். குறிப்பான முறையில ஒரு 4 விதத்தில் 4 விஷயத்தில் உங்களை தேடி வரப்போகும் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்பினை சரியா பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையை நிச்சயமா நீங்க மாற்ற முடியும். அப்படிப்பட்ட பதிவை பத்தி பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல். ஏற்கனவே சனி வக்ர பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனலை போய் பாருங்க. மேல் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலுத்தி நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாயத்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும் ஓம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, முதல்ல உங்களுடைய நட்சத்திராதிபதி, அதாவது கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன். அந்த புதன் பகவான் 8ஆம் வீடான மிதுன ராசியில தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த ஒரு சூழல்ல ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியில் இருந்த சூரிய பகவான் அப்படியே பெயர்ச்சி அடைஞ்சு கடகராசிக்கு போய் அமர்ந்தாரு. அங்க குருவோடு இணைந்தார். குருவோடு சூரியன் இணைவது அப்படின்றது குரு ஆதித்ய யோகத்தை உருவாக்கும். மேலும் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, சூரியனோடு மிக நெருக்கமாக இணையக்கூடிய கிரகங்கள் அஸ்தங்கம் அடையும். அப்ப குரு அஸ்தங்கம் அடைஞ்சிருவாரே அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு அந்த ஒரு குழப்பம் கேள்வி வரலாம். ஆனா பொதுவா சூரியனுக்கு பகை கிரகங்கள் சனி மற்றும் ராகு போன்ற கிரகங்கள் இருக்கு. ஆனா குரு இணையும் போது மிகப்பெரிய மாற்றங்களை செய்யும். குரு செய்ய வேண்டிய காரகத்துவ பலங்களை சூரியன் செய்யும். ஓகேங்களா? மேலும் குருவுக்கு அது உச்ச வீடு. அப்படி பார்க்கும்போது குரு ஆதித்ய யோகத்தால் நிச்சயம் நன்மையான பலங்கள் நடைபெறும். அதுல இந்த மாற்று கருத்தங்கள். மேலும் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 9ஆம் இட கடகத்துல பாக்கியஸ்தானத்துல இந்த இணைவு ஏற்படுது. மேலும் உங்க நட்சத்திர அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்று நல்ல நிலையில இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நிச்சயமா பாக்கியத்தில் 2 கிரகங்கள் இணைவு 2 விதமான பாக்கியங்கள்ல முதல்ல கிடைக்கும். மொத்தம் 4 விதமான நல்லது நடக்க போகுது. அதுல மிக முக்கியமா 2 விஷயங்கள் நடக்க போகுது. அதுல முதல் விஷயம் நான் சொல்லக்கூடியது பிள்ளைகள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளால சில நன்மை நடக்கும். உங்க பிள்ளைகள் வழியில ஒரு சுபகாரியம் நடக்கும். பிள்ளைகள் வழியில நீங்க பெருமைப்படக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்படும். தவறான பாதைக்கு போன பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். உங்களோடு சண்டை சச்சரவு போட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்களா, ஒன்று சேருவாங்க. அல்லது உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் அல்லது வேலை அல்லது தொழில் போன்ற நல்ல காரியங்கள் அமையும். ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படும். உங்க பிள்ளைகளுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும். பிள்ளைகள் வழியில ஃபர்ஸ்ட் நல்லது இருக்கு. 2வது அரசாங்க வழிகள் நிச்சயம் நன்மை உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, அல்லது நீங்க அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, கண்டிப்பா இது நல்ல விதத்துல முடியும், கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அரசாங்க வழிகளில் நீங்க எதிர்பார்த்த லோன் உதவி, கடன் உதவியா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், அல்லது ஒரு கடனை தள்ளுபடி பண்ற விஷயமா இருக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஏற்றபடி நீங்க எதிர்பார்த்தபடி அது நடக்கும். சரிங்களா? அரசாங்கத்திட்ட ஃபேவரா நீங்க எந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது இந்த ஆடி மாதத்துல கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த 2 விஷயமும் நல்லபடியாக நடக்கும். அடுத்து 3வது விஷயம், சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பிசினஸ் நல்லபடியா நடக்கும். மேலும் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு சொந்தமா நிறுவனம் தொடங்குறதுக்கோ அல்லது நீங்க எந்த துறையில எந்த ஒரு கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டீங்களோ அந்த ஒரு கம்பெனியில மிக முக்கியமான தலைமை பொறுப்பு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு அதிகம். சரிங்களா? ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. அடுத்து 4வதாக கண்டிப்பா திருமண வாழ்க்கை, கலப்பு திருமணம், திடீர் திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது கண்டிப்பா நடக்குங்க. ஏன்னா 9ல் இருக்கக்கூடிய குருபான் 5ஆம் பார்வையா உங்க விருச்சிகத்தை பார்க்கிறார். ஓகேங்களா? ஸோ மேலும் கேட்டை நட்சத்திர புதன் பகவான் 8ல் அமர்ந்திருக்கிறார். குறிப்பிட்ட பெண்களுக்கு, ஸோ ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பா நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கலப்பு திருமணம், காதல் திருமணம், சொந்தத்துல திருமணம் முடிக்கிறது, விரும்பி நபரை திருமணம் முடிக்கிறது, நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு கேரக்டரோட இருப்பாங்க, அந்த நபரை திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திடீர் திருமணம், அதுதான் விஷயம் நான் சொல்லக்கூடியது. திடீர் திருமணம் நடைபெறக்கூடிய அல்லது நிச்சயிக்கக்கூடிய அல்லது முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க,
வீட்டில் ஒரு சம்மதம் தெரிவிக்கணும், சம்மதம் சொல்லணும்னு. இப்போ அந்த சம்மதம் கிடைச்சிரும். ஸோ இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய காதலுக்கு பச்சை கொடி காட்டி விடுவார்கள் உங்களுடைய வீடுகளில். ஸோ அது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரணும் அமைச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 விஷயம் மட்டுமல்லாது பெரிய அதிகார பதவிகள் வாய்ப்புகள் அந்தஸ்துகள் கண்டிப்பாக கிடைக்கும். கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு டிகிரி பட்டம் போன்ற விஷயத்தை கையில் வாங்க முடியும். ரொம்ப நாளாக வச்சிருந்த அரியர் கிளியர் ஆகும். அதெல்லாம் அந்த மாற்று கருத்துங்கள. மேலும் அந்த குரு சூரியன் 9ல் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய 7ஆம் பார்வை மகரத்தில் பதிது. உங்களுடைய விருச்சிகத்துக்கு அது 3ஆம் வீடு. கூட பிறந்தவங்க வழியில ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். கூட பிறந்தவங்களால ஒரு நல்லது நடக்கும். இந்த சூரிய பகவான் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 10ஆம் வீடு, சிம்மத்துக்கு அதிபதியா இருக்கிற வீடு. அதனால 10க்குரியவன் 9ல் குருவோடு இணைந்தால் தொழில் நல்லபடியா நடக்குங்க. தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. சரிங்களா? இருந்தாலும் கூட சில கெடுபலன் 2 விஷயத்துல இருக்குது. அதுல ஒண்ணு, உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை. தந்தைக்கு உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போலாம். கொஞ்சம் ஈகோ பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. 2வது விஷயம் என்னன்னா, உடல் வெப்பம் சார்ந்த பிரச்சனைகள், ஹீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், வயிற்று வலி, அது குடல் வாழ்வு சம்பந்தமான பிரச்சனைகள், உடம்பு ஹீட் வெப்பத்தினால அல்சர், அலர்ஜி போன்ற விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓவர் ப்ரெஷர் ஆகக்கூடிய, ஹை ப்ரெஷர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துங்க. ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருந்து கொள்வது கட்டாயம் அவசியம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த குரு சூரியன் இணைந்தா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அல்லது அடமானத்தில் போன தங்க நகையை மீட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. கார் வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். விவசாயம் நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வீட்டில் கால்நடை அல்ல செல்ல பிராணிகள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ இது போக நிச்சயமா தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெறுவீர்கள். மகாபாகிய யோகத்துல நான் மிக முக்கியமா சொல்லக்கூடியது குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி யோகம், வாரிசு யோகம் மட்டும் அல்லாது உங்க தலைமுறையில இதுவரைக்கும் யாருக்கும் கிடைக்காத ஒரு பொறுப்போ பதவியோ அதிகாரமோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்தாலும் அந்த ஃபீல்ட்ல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. குறிப்பிட்டு ஆன்மீகம், மருத்துவம் மற்றும் பேங்க் சம்பந்தப்பட்ட ரிலேட்டடா ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா பெரிய அளவு ஒரு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை, மதிப்பு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த 2 கிரகம் இணைஞ்சு மகர ராசி 3ஆம் வீட்டை பார்க்குறாங்க இல்லையா? அதனால விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தேவையில்லாத வதந்திகள், புரளிகள், உங்களை பத்தி யாரோ ஒரு வீண் வாக்காக பேசுறாங்கன்னா அதை பத்தி நீங்க கேர் பண்ணிக்காதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. தானா அந்த பொருளை பேசுபவர்கள் தானா அடங்குவார்கள். அப்போ வாய் வார்த்தைகளை நீங்க நம்பாதீங்க. மற்றவங்க உங்க முதுகுக்கு பின்னாடி பேசினா அதை கண்டுக்காம இருங்க. அதே போலதான் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொய்யான ஒரு வாக்குறுதியை, வெறும் வாய் வார்த்தைகளை நம்பி நீங்க ஒரு தொழிலில் இறங்குறது அல்லது உங்க வேலையை மாத்துறது அல்லது மிக முக்கியமான குடும்பத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதுன்னு எடுத்துடாதீங்க. சாட்சி பூர்வமாக, எழுத்துப்பூர்வமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் செயலுக்கு மாற்றுங்க. அது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பதை மெய்ன்னு சொல்லுவாங்க. அதை கண்டிப்பா அந்த ஆடி மாதத்துல விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம் பிறந்தவர்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைக்கு நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா குடும்பத்திலும் சரி, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்திலும் சரி, தேவையில்லாத இழப்புகளும் பிரச்சனைகளும் நீங்க சந்திப்பீங்க. இதுல மட்டும் நீங்க கூடுதல் கவனத்தோடு வந்துங்க. இந்த ஆடி மாதம் முழுவதும் நிச்சயமா விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தா, தலையில் பிரிசூடி இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி அல்லது காமாட்சி போன்ற பெண் தெய்வங்களை பஞ்சமி திதி, அதுவும் வளர்பிறை பஞ்சமி திதி, அதாவது அமாவாசை கழிச்சு அடுத்து வரக்கூடிய 5வது நாள் பஞ்சமி திதி என்று வணங்குங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமா அமையும். அதை சரியா பார்க்க முடியாதவங்க, தெரிஞ்சுக்க முடியாதவங்க வெள்ளிக்கிழமை அன்று 8 to 9 இந்த சுக்கிர ஓரை, அந்த ஓரைகள்ல அந்த அம்மன்களை, தெய்வங்களை நீங்க போய் வணங்கிட்டு வாங்க. கல்கண்டு பிரசாதமாக நெய்வேத்தியமாக படைத்து வணங்குங்கள். இது பெரிய அளவு உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் பண்ணும். தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வயதான சுமங்கலி பெண்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. அவங்க கையினால குங்குமம் வாங்குங்க. இதெல்லாம் ரொம்ப சுபிட்சமா உங்களுக்கு அமையும். வாழ்க்கையில அடுத்தடுத்த ஒரு நல்லதை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும். தவறாம இதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குனாலும் பலங்களை தெரிஞ்சுக்கணுச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.